நமோ நாராயணாய நமக. யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹ வபு ஸ்ரீமான் கேசவப் புருஷோத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இப்போது பார்க்க போகும் திருநாமம் என்ன? 19வது திருநாமம். அது என்ன? யோக விதாம் நேதா. அது அப்படியே ஃபுல்லும். அதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா, மோட்சத்திற்கு வழிகாட்டும் நம் தலைவர். நம்ம தலைவர்னாவே நமக்கு தெரியும், எம்பெருமான் தான். சொல்லும் முறை யோகவிதாம் நேத்ரே நமக. யோகவிதாம் நேத்ரே நமக அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த நாமத்திற்குரிய கதையும் எம்பெருமானுடைய மகிமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். மேலக்கோட்டையில் ராமானுஜர் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தார். அப்போது ஏழிசை எம்பிரான் என்ற பாடகர் ஒருத்தவர் வாழ்ந்து வந்தார். அவர் யாருன்னு பார்த்தா, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை இசையுடன் பாடினாராம். அப்போ பாடினோடனே அந்த மேலக்கோட்டையில் எழுந்தருளுள்ள செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்படும் நம்முடைய எம்பெருமான் நடனம் ஆடுவாராம். இறைவனுடன் நேராக பேசக்கூடியவராம் அந்த ஏழிசை எம்பிரான். அதனால் இவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தாங்கன்னா, தன் பாட்டுக்கே இறைவன் நடனம் ஆடுகிறார் என்ற ஆணவம் அவருக்கு ரொம்பவே நிறையவே இருக்குமா. அதனால் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜரை பல சந்தர்ப்பங்களில் வேணுங்கனே அவமானப்படுத்தி கொண்டே இருப்பாராம். அதனால் இறைவனிடம் பேசக்கூடிய பேறு பெற்றவர் நம்மை அவமானப்படுத்தினாலும் பொறுத்து கொள்வதே சிறந்தது என்று இந்த ராமானுஜர் ரொம்பவே பொறுத்து கொள்வாராம். இதை பார்த்த ராமானுஜர சீடர்கள் நிறைய பேர் இருந்தார்களாம். என்ன இப்படி நம்மளுடைய ராமானுஜ குருவை இப்படி அலட்சியப்படுத்துவதை கண்டு அவர்கள் ரொம்பவே வருந்தினார்களாம். அதனால் இவர் அந்த யாருக்கு, ஏழிசை எம்பிரானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினாராம். அப்போ உடனே அந்த பாடகரிடம் சென்று, எங்களுக்கு ஒரு சந்தேகம், செல்லப்பிள்ளையிடம் நீங்கள் அதை விண்ணப்பித்து விடை கேட்க முடியுமா என்று கேட்கிறார்கள். யார்? ராமானுஜனுடைய சீடர்கள். உடனே சொல்லுங்கள் என்றாராம் அந்த ஏழிசை எம்பிரான். எங்கள் குருவான ராமானுஜருக்கு முக்தி உண்டா இல்லையா என்று நீங்கள் பெருமானிடம் கேட்டு சொல்லுங்கள் என்றார்களாம். சரி, நாளை கேட்டு நான் சொல்கிறேன் என்றாராம் அந்த பாடகர். உடனே மறுநாள் ஆழ்வார்கள் பாடல்களை பாடி இறைவனை மகிழ்வித்து ராமானுஜரின் சீடர்கள் உள்ளத்தில் உள்ள சந்தேகத்தை தன் செல்லப்பிள்ளை எம்பெருமான் எம்பெருமானிடம் கேட்டாராம். கேட்டவுடனே அதற்கு எம்பெருமான் சொன்னார், ராமானுஜர் மட்டுமல்ல, அவருடன் தொடர்புடைய அனைவருக்குமே முக்தி உண்டு, இதில் என்ன உனக்கு சந்தேகம் என்று சொன்னாராம் நம்முடைய எம்பெருமான். யாரிடம்? அந்த பாடகரிடம். உடனே அதை அப்படியே ராமானுஜரிடம் சீடர்களிடம் கூறினாராம் அந்த பாடகர். உடனே சீடர்கள், பாடகரே, உங்களுக்கு முக்தி உண்டா இல்லையா என்று நீங்கள் ஏன் கேட்கவில்லை என்று வினாவினார்களாம் பாடகர். எனக்கு நிச்சயம் முக்தி உண்டு, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என்று பாடகர் சீடர்களிடம் சொன்னாராம். உடனே இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை போய் பெருமாளிடம் கேளுங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்றதை கேட்டுவிட்டு நீங்கள் எங்களிடம் சொல்லுங்கள் என்று இந்த சீடர்கள், யார்? ராமானுஜ சீடர்கள் இந்த பாடகர்கிட்ட சொன்னார். உடனே அடுத்த நாள் செல்லப்பிள்ளையிடம், எனக்கு நீங்கள் நிச்சயம் முக்தி அளிப்பாய் என்று எனக்கு தெரியும் எம்பெருமானே, இருந்தாலும் ராமானுஜ சீடர்கள் உங்களிடம் கேட்க சொன்னார்கள், எனக்கு முக்தி உண்டா இல்லையா என்று கேட்டார்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன் எம்பெருமானே என்று பாடகர் சொல்ல, இதற்கான விடையை நான் நேற்றே சொல்லிவிட்டேனே என்றாராம் எம்பெருமான். என்ன என்று வியப்புடன் கேட்டாராம் பாடகர். ராமானுஜருக்கும் அவருடன் தொடர்புடையவருக்கும் தான் முக்தி அளிப்பேன், அதனால் அந்த ராமானுஜரையே இகழும் உங்களுக்கு நிச்சயம் முக்தி கிடையாது. இகழும்னா என்ன? எப்போ ஒரு திட்டிக்கிட்டு அவங்க கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு முக்தி கிடையாது என்று பாடகர் நம்முடைய எம்பெருமான் சொல்லுகிறாராம். என்றால் நான் உங்களுக்காக இத்தனை நாள் பாட்டு பாடினேனே என்று கேட்டாராம் பாடகர். அதற்காகத்தான் நம் எம்பெருமான் சிரித்து கொண்டே, நீங்கள் பாட்டு பாடினீர்கள், அதற்காக தான் நான் ஆட்டம் ஆடிவிட்டேனே, நீங்கள் பாட்டு பாடியதற்கு நான் ஆட்டம் ஆடியதற்கு கணக்கு சரியாகிவிட்டது, எல்லாம்
நான் முக்தியெல்லாம் அளிக்க மாட்டேன். யார் ராமானுஜர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு முக்தி வழங்குவேன் என்று எம்பெருமான் சொன்னாராம். உடனேயே தான் பாடிய பாட்டினால் மட்டும் முக்தி கிட்டுவிடும் என்று எண்ணிருந்த அந்த பாடகர் குருவின் அருளால் மட்டுமே முக்தி கிட்டும் என்பதை உணர்ந்து ராமானுஜருக்கு சீடராகி அவருடைய அருளால் முக்தி பெற்றாராம் இந்த ஏழிசை எம்பிரான். உடனே இந்த ஏழிசை எம்பிரானுக்கு முக்தி அடைய வழிகாட்டியாக செல்லப்பிள்ளை விளங்கினாராம். இப்படி முக்தி அடைவதற்காக சரியான வழிகாட்டி யாருன்னு பார்த்தங்கன்னா நம்முடைய எம்பெருமான். இதற்காக நாம் எந்த நாமத்தை சொல்லுவோம்? யோக விதாம் நேதா என்று எம்பெருமானை அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 19வது திருநாமம். யோகவிதாம் நேத்ரா நமக என்று சொல்லி வரும் அடியார்களுக்கு எம்பெருமான் வழிகாட்டியாக இருந்து நல்வழியில் அவர்களை நடத்தி செல்வார் நம்முடைய செல்லப்பிள்ளை எம்பெருமான். இப்படியே ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் எப்படிப்பட்ட கருத்துக்களும் கதைகளும் இருக்கின்றது என்று பார்த்தீர்களா? அதனால்தான் சொல்லுகிறேன், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு முக்கியமான கருத்தாக திகழ்கிறது. இதை அனைவரும் தினமுமோ அல்லது சாட்டர்டேயோ அட்லீஸ்ட் தெரிஞ்சது ஒரு 10 திருநாமம், சும்மா ஃபுல்லு ஸ்லோகம் படிக்கலைனாலும் ஏதோ ஒரு 10 திருநாமத்தை சொல்லி நாம் எம்பெருமானை வழிபடுவோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.